ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கேரட் கஸ்டர்ட் புட்டிங். இது கேரட்டையும் கஸ்டர்டையும் யூஸ் பண்ணி செய்யற ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டான டெசர்ட் ரெசிபி. வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் டைம்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக டபுள் லேயரில் சாப்பிட்ட க்ரீமியாக இருக்கும். இதை சில்லாக சர்வ் பண்ணோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இன்னும் ஒரு பெட்டரான ஃபீல் கொடுக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 3 மீடியம் சைஸ் கேரட்ஸை துருவி எடுத்திருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் துருவின கேரட்ஸ் சேர்த்து வதக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு நெய்லியே கேரட்ஸ் குக் ஆகட்டும். கேரட்ல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்ததும் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் குக் ஆனதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கேரட் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சுகர் கரைஞ்சதும் இது கூட 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேரட் நெய்லியே பாதி வெந்திருக்கும். இப்ப சேர்த்திருக்கிற பால்ல நல்லாவே குக் ஆயிரும். கேரட் பாலை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க, கேரட் நல்லா குக் ஆகி பால் அப்சர்வ் பண்ணிருக்கு. இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா சாப் பண்ண பாதாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். இப்ப கேரட் நல்லா சாஃப்டா வெந்து ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆனா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பால் சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொதிச்சு வந்ததும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா 2 ஸ்பூன் சுகரை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணும்போது நல்ல கிரீமியா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். சுகர் கரைஞ்சதும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு கரைச்சு வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் பால் திக்காக ஆரம்பிக்கும். லைட்டா இப்போ கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமா சாப் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கஸ்டர்ட் மிக்ஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணிட்டோம்னா கஸ்டர்ட் ரொம்ப திக்கா கெட்டியா ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 5 to 7 மினிட்ஸ்க்கு குக் பண்ணா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கான போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். ஆறினதும் கஸ்டர்ட் மிக்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்ப கஸ்டர்ட் மிக்ஸ் நல்லா ஆறி இருக்கு. ஸ்பூன்ல எடுத்தோம்னா இந்த மாதிரி கிரீமியா வரணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் ஹல்வா மாதிரியும் இருக்கக்கூடாது. குக் பண்ண கேரட்டும் இப்ப நல்லா ஆறி இருக்கு. இப்ப புட்டிங்க அசெம்பிள் பண்ணிக்கலாம். சர்விங் கப்ல பாதி அளவுக்கு கேரட் மிக்சரை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
மேல கொஞ்சமா சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான கேரட் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட்டான கேரட் கூட கிரீமியான கஸ்டர்டும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே யம்மியா இருக்கும். இதை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். சில்லா வேணும்னா 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இதை சில் பண்ணி சாப்பிடும்போது டெசர்ட் இன்னுமே பெட்டரான டேஸ்ட் கொடுக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.